வணக்கம். மனித உளவியலோட ரொம்ப ஆழமான ஆனா சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அலச போற இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு திரைப்பட காட்சிக்குள்ள போக போறோம். கற்பனை பண்ணிக்கோங்க, நள்ளிரவு நேரம், வெளியே பயங்கரமான இடி மின்னலோட கனமழை பெய்துட்டு இருக்கு. உள்ள கார்த்திக் தன்னோட கெட்ட பழக்கங்களை மாத்த அவன் எடுத்த அத்தனை முயற்சிகளும் திரும்ப திரும்ப தோல்வியடைஞ்ச விரக்தியில ரொம்ப சோர்வடைந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு நேர் எதிரே ரொம்ப ஆழமான அமைதியோட உட்கார்ந்திருக்காரு அவனோட வழிகாட்டி சித்தார்த். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த உரையாடல் மூலமா நடத்தை அறிவியலோட உண்மையான ரகசியங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கார்த்திக்கோட அந்த பதற்றத்தை உடைக்கிற மாதிரி சித்தார்த்தோட ஆழமான அமைதியான குரல் கேக்குது. மாற்றம்ங்கிறது திடீர்னு பெரிய சத்தத்தோட நடக்கிற ஒரு மேஜிக் வெடிப்பு கிடையாது கார்த்திக். அது ஒரு மெதுவான அரிப்பு. அதாவது நம்மளோட பழைய அடையாளம் மெல்ல மெல்ல சிதைந்து போவதுதான் உண்மையான மாற்றம் அப்படின்னு அவர் விளக்குறாரு. இது ஆரம்பத்துல பார்க்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. பகுதி 1. முகமூடியின் சுமை, அதாவது நம்மளோட பொய்யான சுயம். எவ்வளவுதான் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஏன் நான் திரும்ப திரும்ப இந்த நச்சு பழக்கங்களையே பண்றேன் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப விரக்தியா கேட்கறான். அதுக்கு சித்தார்த் கால் ஜங் சொன்ன பர்சோனா அப்படிங்கிற ஒரு கருத்தை விளக்குகிறார். யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே குழந்தை பருவத்துல மத்தவங்களோட அன்பை பெறுறதற்காக ஒரு முகமூடியை அணிய பழகிறோம் இல்லையா? நான் நடிக்கிறத நிறுத்திட்டா என்ன யாருக்காவது பிடிக்குமா அப்படிங்கிற அந்த பயம்தான் அது. கார்த்திக்கோட இந்த சோர்வுக்கு முழு காரணமே அந்த முகமூடியே அவனோட உண்மையான அடையாளம்னு அவன் நம்புறதுதான். 45%. ஆமாங்க, கார்த்திக்கோட உணர்ச்சி பூர்வமான வழிய சித்தார்த் அறிவியல் பூர்வமா உடைக்கிறாரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற விஷயங்கள்ல 45% முற்றிலும் தானியங்கியா, அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்படி என்றால் வெறும் மன உறுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த முகமூடியை கழற்றி எரிஞ்சிடலான்னு நினைக்கிறது உயிரியல் ரீதியாவே சாத்தியமில்லாத ஒண்ணு. இந்த 45% பழக்கங்களை மாத்துறதுக்கு வெறும் ஆசை மட்டும் பத்தவே பத்தாது. கார்த்திக்கோட அந்த பதட்டத்தோடையே நாம அடுத்த பகுதிக்கு செல்வோம். பகுதி 2, இலக்குகளின் வீழ்ச்சி. ஏன் இலக்குகள் தோற்கின்றன? ஆனா நான் எனக்கென்று நிறைய இலக்குகளை வச்சிருக்கனே அப்படின்னு கார்த்திக் வாதிடுகிறான். அதுக்கு சித்தார்த் இலக்கு சார்ந்த பழக்கங்களுக்கும் அடையாளம் சார்ந்த பழக்கங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா உணர்த்துகிறார். இலக்குகள் எப்பவுமே ரொம்ப பலவீனமானவை. உங்களுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி, உங்களோட அடையாளம் ஒரு செலவாளி அப்படிங்கிற இடத்துல இருந்தா நீங்க கண்டிப்பா சேமிக்கவே மாட்டீங்க. நம்மளோட அடிப்படை சுயத்திற்கு முரணான எந்த பழக்கமும் கட்டாயம் தோல்வியைத்தான் தழுவும். ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் அடிப்படையில பழக்க மாற்றத்தோட 3 அடுக்குகளை சித்தார்த் இப்ப சொல்றாரு. முதலாவது முடிவுகளை மாற்றுவது, இரண்டாவது செயல்முறையை மாற்றுவது, மற்றும் மிக ஆழமான 3வது அடுக்கு அடையாளத்தையே மாற்றுவது. ஒரு உண்மையான மற்றும் நிரந்தரமான மாற்றம் உங்களுக்குள்ள நிகழணும்னா நீங்க உங்களோட ஆழமான நம்பிக்கைகளை, அதாவது உங்களோட அடையாளத்தையே மாத்தியாகணும். 3வது பகுதி சுயத்தின் மரணம், ஈகோ மரணம். அந்த அளவுக்கு ஆழமான அடையாள அடுக்குக்கு நான் எப்படி போறது அப்படின்னு கார்த்திக் பரிதாபமா கேக்குறான். சித்தார்த் ஆழமா ஒரு மூச்சை இழுத்து விட்டு சொல்றாரு, அதுக்கு ஈகோ மரணம் தேவை. இது கிட்டத்தட்ட ஆன்மாவோட இருண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி. நமக்கு ரொம்ப பழகிப்போன கெட்ட பழக்கங்களை கைவிடுறது அப்படிங்கிறது ஏதோ நமக்கு நெருங்கிய உறவை இழக்கிறது மாதிரியான ஒரு வலியை கொடுக்கும். ஏன்னா நம்ம மூளை பழகிப்போன ஒன்னையே பாதுகாப்பானதுன்னு நம்புது. அந்த பழைய நச்சு அடையாளத்தை, பொய்யான சுயத்தை சிதைக்கிறதுக்கு பேர் தான் ஈகோ மரணம். இந்த உணர்ச்சி கொந்தளிப்பை விளக்க சித்தார்த் டிரான்ஸ்தியோரட்டிக்கல் மாடலை பயன்படுத்துறாரு. மாற்றத்திற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து செயல் எனப்படும் ஆக்ஷன் நிலைக்கு வரும் அந்த புள்ளிதான் இந்த வலி மிகுந்த சிதைவு. இந்த இடத்துல நீங்க உங்களை இழக்கல, மாறாக நீங்க ஒரு புதிய சுயத்திற்கு மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த வழிய நரம்பியல் அறிவியலை கொண்டு சித்தார்த் இன்னும் எளிதாக்குறார். நாம உளவியல் ரீதியா உடைஞ்சிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிற அந்த விஷயம் உண்மையில மூளைக்குள்ள நடக்கிற நியூரல் ப்ரூனிங் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் மாற்றம் தான். மூளை தனக்குள்ளே இருக்கிற பழைய நச்சு பழக்கங்களோட பாதைகளை தானாகவே துண்டிச்சு புதிய இணைப்புகளை உருவாக்க தயாராகுது. இது அழிவு கிடையாது, இது ஒரு புதிய ஆக்கத்திற்கான தயாரிப்பு. இப்போ பகுதி 4, புதிய அடையாளத்தின் பிறப்பு. இதை எப்படி உருவாக்குவது? தன் பழைய முகம் சிதற வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்த கார்த்திக் பதற்றத்தோட, சரி இந்த இடிபாடுகள்ல இருந்து எப்படி என் புதிய அடையாளத்தை உருவாக்குறது அப்படின்னு கேட்கறான். சித்தார்த் ரொம்ப எளிய 2 படிகளே சொல்றாரு. 1, நீங்க யாராக மாற வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல முடிவெடுங்க. 2, சின்ன சின்ன வெற்றிகள் மூலமா அதை உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு புதிய நற்செயலும் உங்களோட புதிய அடையாளத்துக்கான ஒரு வாக்கு. போதுமான வாக்குகள் சேர்ந்ததும் உங்களோட அடையாளமே முற்றிலுமா மாறிடும். இங்க ஜேம்ஸ் கிளியரோட மிகச்சிறந்த ஒரு மேற்கோளை சித்தார்த் ஆழமா பதிவு செய்கிறார். நீங்கள் இலக்குகளின் நிலைக்கு உயர்வதில்லை, உங்கள் அமைப்புகளின் நிலைக்கு விழுகிறீர்கள்.
கார்த்திக் வெறும் முடிவுகளை தேடி ஓடுறதை விட ஒவ்வொரு நாளும் நாம உருவாக்குற தொடர்ச்சியான சிஸ்டம்ஸே நம்ம வெற்றியின் ஆணிவேர் அப்படிங்கறத ஆணித்தரமா விளக்குகிறார். ஒருவேளை பழைய எதிர்மறை எண்ணங்கள் என்ன மறுபடியும் கீழே இழுத்தா என்ன பண்றது அப்படின்னு கார்த்திக் கேட்க ஏசிடி ஃப்ரேம்வொர்க்ல உள்ள காக்னிட்டிவ் டிஃப்யூஷன் முறையை சித்தார்த் அறிவுறுத்துகிறார். உங்களோட எண்ணங்களை உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க, ஒரு பார்வையாளரா மட்டும் தள்ளி நின்னு கவனிங்க. அந்த எண்ணங்கள் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காம இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. பகுதி 5 சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள். என் புதிய அடையாளத்துக்கான வாக்குகளை நான் எப்படி அன்றாட நடைமுறையில செலுத்துவது அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஆர்வமா கேட்க சித்தார்த் சுற்றுச்சூழலை வடிவமைக்க சொல்றாரு. மன உறுதியை விட நம்மளோட சுற்றுச்சூழல் தான் நம்ம பழக்கங்களை தீர்மானிக்கிறது. புதிய பழக்கங்களை ரொம்ப வெளிப்படையானதாக எளிதானதாக மாத்துங்க. புத்தகம் படிக்க நினைச்சா தூங்குற இடத்தின் அருகிலேயே ஒரு புத்தகத்தை வைக்கிறது போல உங்களுக்கான அடையாள பாதுகாப்பு குறிப்புகளையும் உங்க அறையிலேயே வைங்க. அடுத்ததா இஃப் தென் பிளான், அதாவது இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நான் இந்த செயலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. உதாரணமா, மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நான் 10 நிமிடங்கள் நடப்பேன். இப்படி திட்டமிடுவதன் மூலமா முடிவெடுக்கிற பொறுப்பை உங்களோட சுற்றுச்சூழலிடமே நீங்க ஒப்படைக்கிறீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கான வாய்ப்பு இதன் மூலம் 2 மடங்காக மாறுது. அடுத்ததான் மிக சக்தி வாய்ந்த பழக்கங்களை அடுக்கும் முறை, அதாவது ஹேபிட் ஸ்டாக்கிங். ஏற்கனவே உங்க மூளையில ஆழமா பதிஞ்சிருக்க ஒரு பழைய பழக்கத்தோட ஒரு புதிய பழக்கத்தை இணைக்கிறது. காஃபி குடிச்சதும் நான் தியானம் செய்வேன் அப்படிங்கிறது போல. இது மூளையோட நரம்பியல் இணைப்புகளை ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துற ஒரு சூப்பரான வழியாகும். இந்த முழு செயல்முறையோட வெற்றியையும் உணர்த்த சித்தார்த் ஒரு தரவை இப்ப முன்வைக்கிறார். 82%. வெறும் இலக்குகளை மட்டும் பின்பற்றுபவர்களை விட தங்களோட அடையாளத்தையே மாற்றி அதுக்கான அமைப்புகளை உருவாக்குபவர்கள் நீண்டகால அடிப்படையில 82% அதிக வெற்றியை பெறாங்க. இது வெறும் நம்பிக்கை அல்ல, அறிவியல் பூர்வமான உண்மை. வெளியே அடிச்சிட்டு இருந்த இடிமின்னல் இப்ப மெல்ல ஓய்ஞ்சு மழைச்சத்தம் மட்டும் ரொம்ப மென்மையா கேக்குது. கார்த்திக்கோட முகத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதி. அவனோட பழைய சுயம் இறந்து விட்டதா அவன் முழுசா உணர்றான். சித்தார்த் இப்போ கார்த்திக்க மற்றும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இறுதியா ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களோட பழைய சுயம் இறந்துவிட்டது. இப்போ முற்றிலும் சுதந்திரமாக இருக்க நீங்கள் யாராக மாற வேண்டும்? சிந்தியுங்கள்.